தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணியிருக்கவங்கள வேலைவாய்ப்பு இருக்குது. எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. வயது வரமும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் ஆரம்ப சம்பளமே 25,000லேருந்து உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் 21 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 21ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி தான் லாஸ்ட் டேட். 4 மணிக்கு மேலே வர எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரே இதில் தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனையும் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உங்களுடைய ஜெண்டர், பாலினம் என்ன, ஆண் பெண் எதுவோ என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, date/month/yearங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய வயது எதை கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜனவரி 2023 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ஒன்று இமெயில் மூலிமா அனுப்புவோம், இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் ரீச் பண்ண முடியலன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லை 2 சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமெயில் மூலிமா கூட அவங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கரிக்குலர், டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷனாக உறுதிமொழி என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக படிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உறுதிமொழியை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் மற்றும் என்னைக்கு அனுப்புறீங்கிற டேட்டு இந்த இடத்துல மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. ஓகேங்களா? என்னென்ன வேலைவாய்ப்புகள் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/3/2024 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக டைப்பிங்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. 25,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 25,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டிரைவிங் லைசன்ஸ் வேணும்.
2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு. 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மாதம் 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். 21/3/2024 சாயந்தரம் 4 மணி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஒன்று தபால் மூலிமா அப்ளை பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கு வந்து ஒன்று இமெயில் மூலிமா சொல்லுவோம், இல்லை ஃபோன் மூலிமா கால் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கோங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கூடவே டிரைவருக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெவியான்னு மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் 2மே வச்சுக்கிறது தான் நல்லது. இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அட்ரஸ். டைரக்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், நம்பர் 1 ஜெனிஸ் ரோட், பனகல் பில்டிங், கிரவுண்ட் 4, சைதாப்பேட், சென்னை 600015. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.